எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் குடும்பத்தை, அதாவது மிடில் கிளாஸை விட லோவாக இருந்து அதிலிருந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இதுக்கு ஒரே ஒன்று தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட். நிறைய ஹார்ட் ஒர்க். லாஸ்ட்டாக ஒரு தம்பி வந்து ஃபாரினில் வேலை பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து படிச்சிருக்காரு. ஒருத்தர் ஃபாரினில் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு திரும்ப இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி படித்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் மிக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஏன்னா அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது ஒன்லி ஹார்ட் ஒர்க்கு தான். இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு மட்டும் எந்த சப்ஸ்டியூட்டுமே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிம்பாங்க, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நமக்கு தெரிய வரும். அதனால் எல்லாருக்குமே இதில் வந்து உங்களுடைய உழைப்புங்கிறது கடின உழைப்பு. நீங்கள் அடுத்த ஆளுக்கு வேலை பார்க்குறது ஈஸி, 10 to 5 மணி வரைக்கும் வேலை பார்த்து வந்துடலாம். இது உங்களுக்கே நீங்கள் வேலை பார்க்குறது. இதுக்கு இதுக்கு டைமே கிடையாது. எல்லாரும் அதான் சொன்னாங்க. காலையில் படிக்காங்க, தூங்க சொன்னால் தூங்க மாட்டேங்காங்க, காலையில் உட்காந்து படிக்காங்க, நைட்டு உட்காந்து படிக்காங்க. இது நமக்கே நம்ம வேலை பார்க்குறதுனால நமக்கு அந்த டைமுங்கிறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் கிடையாது, நமக்கு ஒரு ஆர்வம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்தே படித்து பாஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அது காரணம் எங்கள் அப்பா 45 வயசில் வரைக்கும் படித்தாங்க, வேலை கிடைக்கல. அது ஒன்று தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு காரணம் மட்டும்தான் தேவை, தவிர மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும். அதுவும் மொதல் அட்டம்ப்ட்லேயே அந்த பொண்ணு பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ் படிக்கும்போதே அதை தயார் நிலைக்கு கொண்டு வந்துட்டு, ஸ்டெனோ முடிச்சுட்டு டைப்பிஸ்ட் முடிச்சுட்டு அதை தயார் நிலைக்கு கொண்டு வந்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுலாம் இதோட நிப்பாட்டக்கூடாது. நீங்களுமே இதோட நிப்பாட்டக்கூடாது. இது உங்கள் பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை, அவ்வளோதான். உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் குரூப் 1 போனால் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். குரூப் 1 போய் ஒரு டிஎஸ்பி ஆகிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், உங்கள் பக்கத்தில் ஒரு கன்மேன் நிற்பான், துப்பாக்கி ஏந்தி ஒரு போலீஸ் பக்கத்துலேயே நிற்பான். அப்போ தான் உங்களுடைய ரியல் பவர் உங்களுக்கு புரியும். இது பேரண்ட்ஸை திருப்திப்படுத்துறீங்க, ஓகே. உங்களை திருப்திப்படுறதுக்கு இப்போ குரூப் 1 70 வேக்கண்ட் போட்டிருக்கான், மேற்கொண்டு வேக்கண்ட் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உட்காந்து அழுத்தி படிங்க. அவன் பாஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை தான் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஒன்று ஸ்டடி கால். இந்த ஸ்டடி கால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்விரான்மெண்ட், கடைசியாக பேசின பொண்ணு கூட அதான் சொல்லிட்டு போனாங்க. இந்த என்விரான்மெண்ட்டு நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோமோ அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம மாறிடுவோம். நீங்கள் குரூப் 4 படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருந்தால் குரூப் 4 படிப்பீங்க, குரூப் 1 படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருந்தால் குரூப் 1 படிப்பீங்க, பேங்க் எக்ஸாம் படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருந்தால் பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க. அடிக்கடி எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லுவேன், இந்த இன்ஸ்டியூட்டுடைய முதல் பணி என்னென்னா அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்குறது தான். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஸ்டடிகால் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் தேவை. அங்கே தான் உங்களுக்கு ஒரு கூட்டணி உருவாகும், நண்பர்கள் வருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த கான்டாக்ட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகும் இங்கே உள்ள என்விரான்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இந்த என்விரான்மெண்ட் தான் முக்கியம். அது ஸ்டடிகால் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடிகாலுங்கிறது இன்னொன்று. எனக்குமே ஸ்டடிகாலில் போனால் தான் மனசு நிம்மதியாக இருக்கும். வீட்டுக்கு போனால் போர் தான் அடிக்கும். ஸ்டடிகாலுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கும் படிக்கணும்னு தோணும். நம்ம கதை அடிக்கணும்னு வந்தால் கூட கதை அடிக்க மனசு இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன டயர்டில் தூங்கணும்னு நினைப்போம், அப்போ தூங்க மனசு இருக்காது. இன்னொருத்தன் படிச்சுட்டு இருப்பான், அவர் மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேலை கிடைச்சி போயிட்டீங்க, போனாலும் இந்த ஸ்டடிகாலுக்கு நீங்கள் வரணும். அப்போ தான் இந்த படிக்கணும்னு எண்ணங்கிறது வரும். ரெண்டாவது எல்லாருமே எந்த வார்த்தையை சொன்னாங்க கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு கிடையாது, எல்லா ஃபீல்டுக்கும் உண்டு. நீங்கள் ஒரு வெத்தலை கடை வச்சுருந்தா கூட அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அந்த வெத்தலை கடையிலேயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே பெரிய வெத்தலை கடை ஓனராக இருப்பீங்க. ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட கன்சிஸ்டன்சி அந்த உழைப்பை அந்த பெட்டி கடையிலேயே போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த படிப்பில் நம்ம கன்சிஸ்டன்சி எல்லா ஃபீல்டுக்கும் முக்கியம், நம்ம ஃபீல்டுக்கு கொஞ்சம் முக்கியம். ஒரு 2 நாள் படிச்சுட்டு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம், ஒரு 4 மணி நேரம் நல்ல ஸ்விங்கில் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பி அடிச்சிருவோம். அப்படி இல்லாமல் லிபரலாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கேட்டிங்கன்னா வேலை கிடச்சிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கடினமான உழைப்பு. இதில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை ஹானர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே சார் கூட ஒருத்தர் திருக்குறள் அழகாக தந்தைக்கு மகன் மகனுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு அழகாக திருக்குறள் சொல்லி பண்ணாங்க. இதுதான் இதான் நம்ம பண்ண முடியும். இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஆஃப்டர் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் உங்களை விட்டுறாது, நீங்கள் சர்வே பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். அதை தான் நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இதோடு நிப்பாட்டிடக்கூடாது. இந்த உழைப்பு நிப்பாட்டிடக்கூடாது, கடுமையான உழைப்பு. என்கிட்ட கேட்டிங்கன்னா குரூப் 4 தான் கஷ்டம்.
நான் குரூப் 4 இது வரைக்கும் அப்பா பாஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா கஷ்டமானது. குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்கேன், குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி ஈஸியாக ஓடிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்களா, எல்லாரும் உட்காந்து படிப்பாங்க. அது ஸ்டேஜ் 1, 2 இருக்கனால கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடுவாங்க. அதனால் உங்கள் லிமிட்டை வந்து இதோட நிப்பாட்டிடாதீங்க, துணிஞ்சு படிங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகாக பேசுனாங்க, என்னுடைய முழு வளர்ச்சி காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அந்த மேடம் பட்டிமன்றத்திலேயே பேசலாம், கண்டிப்பாக சன் டிவிலேயே செலக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக பேசுனாங்க. அந்த ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இவங்க ஆர்வமாக இருந்தது தான். இவங்க ஆர்வம் இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே அப்படி தான். யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு யாராட்டும் ஒரு காலம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுமே உட்காந்து குரூப் 1 உட்காந்து எல்லாருமே குரூப் 1 உட்காந்து படிக்கலாம். யாரோ ஒரு அதான் யூனிவர்சல் லா தான். நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களை யாராட்டும் ஒரு ஆள் கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டே இருப்பாங்க, யாரோ ஒரு ஆள். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். இது அந்த குரூப் 1 அடிக்கணும். அந்த ஒரு பையன் சொன்னாப்புல, இப்போ குரூப் 4 பாஸ் பண்ணால் அடுத்த குரூப் 2 பாஸ் பண்ண போகிறாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. குரூப் 1 தான் ஏமா இருக்கணும். எடுத்த உடனே இப்போ ஒரு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்கில் சஸ்டெயின் பண்ணிட்டீங்க. இனிமேல் அடுத்த டார்கெட் என்னென்னா குரூப் 1 மட்டும் தான் இருக்கணும். கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் இல்லை, அவ்வளோதான். இந்த குரூப் 4 படிக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, அப்படியே மாற்றி குரூப் 1 என்விரான்மெண்ட்டுக்கு வாங்க. அது வேறு லெவல். ஏன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா குரூப் 1 ரிசல்ட் வந்து மெயின்ஸு ஃபைனல் ரிசல்ட் போட்டிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 23 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ஜீவிதான்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் ஜீவிதான்னு ஒரு பொண்ணு கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதையாட்டும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் எதாட்டும் ஒன்று அடைய முடியும். எல்லாத்தையும் கையில் வச்சுலாம் அடைய முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு பையன் சொன்னால் நான் கல்யாண வீட்டுக்கு போக மாட்டேன், ஒரு விசேஷ வீட்டுக்கு போனேன், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. வீட்டுக்கு போகாமல் இருந்த சாக்ரிஃபைஸ், அதனால தான் இப்போ நீங்கள் அந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு போயிருக்கேன். அப்போ நான் கேட்டேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, என்னம்மா மெயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேரேஜ் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, இல்லை சார் இன்னைக்கு கல்யாணம் அவ்வளோதான், நாளையிலேருந்து நான் படிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. மறுநாள்லேருந்து கம்ப்ளீட்டாக படிப்பு பயங்கர பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருந்து படிப்பாங்க. எல்லா ஃபீல்டுக்கும் தேவை எதுக்குன்னா ஆர்வம் தான். ஆர்வமாக இருக்கணும். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஆர்வம் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அந்த ஃபீல்டை சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆர்வமாக இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். அப்போ எதையாட்டும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் முடியும், நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய கதை இருக்குது. இது ஒரு பாயிண்ட் நேற்று நடந்ததுனால நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஜீவிதான்னு ஒரு பொண்ணு இப்போ வந்து டிஎஸ்பி செலக்ட் ஆகிருக்காங்க. உட்காந்து ஃபுல் ஏம் என்னென்னா குரூப் 1 மட்டும் தான் படிக்கும், வேறு எது படிக்காது. குரூப் 1 மட்டும் தான் படிப்பாங்க. அது கண் எது போகணும்னா அது என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எழுதி கொண்டு வந்துடும், அதை மட்டும்தான் பேசும் அந்த பொண்ணு, வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. நான் அப்போவே சொல்லிட்டேன் முதல் இடத்துலையே, இந்த பொண்ணு குரூப் 1 அப்பாயின்மெண்ட் ஆயிரும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு குரூப் 1 அப்பாயின்மெண்ட் ஆக நம்ம ஆர்வம் தான். ஆர்வங்கிறது குரூப் 1 மட்டும் தான் இருந்துச்சு. இது அந்த பொண்ணுடைய ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தூத்துக்குடியில் சுப்புலட்சுமின்னு பேர், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கோட்டா. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோட்டாவே பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரு வேக்கண்ட் போதும். பிசியில் இருக்கும், எஸ்சியில் இருக்கும், எஸ்சிஏல இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த நமக்கு ஒரு வேக்கண்ட் தான். ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஓங்கி அடிச்சிடணும். அப்போ அந்த பொண்ணு ஜென்ரல் கோட்டான்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா அந்த பொண்ணு வந்து ஒழுங்காக நாங்கள் ஒரு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் படிக்கும்போது நான் கிளாஸ் இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பிக்கல, ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருக்கும்போது அக்கா தம்பி 2 பேரும் வந்து படிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக படிப்பாங்க. நம்ம இந்த ஸ்டடி ஹாலில் யாராட்டும் ஒரு ஆள் ஃபயர் மாதிரி படிச்சுட்டு இருந்தால் போதும், அந்த ரூமே ஃபயர் மாதிரி இருக்கும். அப்போ 2 பேரும் கடுமையாக படிக்காங்க. தம்பி டிப்ளமோ முடிச்சிருக்கான், அக்கா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கான். 2 பேருமே, தம்பி ரயில்வே படிக்காப்புல, அக்கா வந்து இதுக்கு படிக்காங்க. பயங்கரமாக படிக்காங்க. திடீர்னு ஒரு 4 நாள் வரல. நேராக நான் அவங்க வீட்டில் போய் கூப்பிடுறோம். எங்கள் ரூமே டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. நேராக அவங்க ரூமில் போய் கூப்பிட்றோம், வீட்டில் போய் கூப்பிட்றோம். அவங்க அம்மா என்னை வந்து வார்ன் பண்ணுறாங்க, என் பையன் வந்து ஜென்ரல் கோட்டா, நீங்கள் தேவையில்லாமல் கூப்பிட்டு போய் என் பையனை கெடுக்காத, என் பொண்ணை கெடுக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விட்டாங்க. திரும்ப நான் போய் அப்படியே கேன்வாஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த ரூம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். 2 பேருமே படிப்பை தவிர எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ உள்ளே வந்து கூப்பிட்டு வந்து வச்சாச்சு. வச்ச உடனே திரும்ப பார்த்து பையன் உட்காந்து படிக்கான், இந்த பொண்ணு உட்காந்து படிக்காங்க. திரும்ப ஒரு 2-3 நாள் வரல அந்த பொண்ணு. திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறேன், இனிமேல் என் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுங்க. என்ன என் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இத்தனாம் தேதி கல்யாணம் சொல்லிட்டாங்க. நான் உடனே சொன்னேன், மேரேஜ் வரைக்கும் படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்க. ஒரு ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சிடல, யார் போஸ்டிங் வாங்கலான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க காரணம் கண்டுபிடிக்காங்க, நம்ம சோசியல்லாம் கிடையாது. ஆர்வம், படிக்கிறது ஆர்வம் பயங்கரமாக இருக்கும். ஆர்வம் தான் தேவை, நாலேஜெலாம் தேவை கிடையாது. அப்போ அந்த பொண்ணு வந்து கல்யாணம் வரைக்கும் வர்றேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ பார்த்து ஒரு குரூப் 2 எக்ஸாம் போட்டிருக்காங்க, உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க.
ஹால் டிக்கெட் வருது. இப்போனா டேட்டு சொல்லிட்டான், எக்ஸாம் டேட்டு இத்தனாம் தேதிம்மா. அப்போ படிக்கும்போது டேட்டு சொல்ல மாட்டாங்க, எக்ஸாம் டேட் சொல்ல மாட்டாங்க. ஹால் டிக்கெட் வருது, கல்யாண டேட்டில் பரீட்சை. கல்யாணம் கார்டெல்லாம் அடித்து கொடுத்துட்டாங்க, ஹால் டிக்கெட் அப்புறம் தான் வருது. ரெண்டும் ஒரே டேட்டில் இருக்குது. ஒன்று அந்த பொண்ணு ஒப்பாரி வைக்கிது, நான் எதை செய்வேன்னு சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசு. 1 மணிக்கு எக்ஸாம், முகூர்த்தத்தை என்ன செய்யுங்க 1:30 வைங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், நான் லக்ஸரியாக இருக்குன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அப்போ அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட்டை பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அவர் ஒத்துக்கிட்டார், 1:30 கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. பரீட்சை போய் எழுதிட்டாங்க. நானும் அந்த பொண்ணு 1 மணிக்கு கல்யாண மண்டபத்தில் நிற்க, அந்த பொண்ணு வேகமாக வந்து கதறி கதறி அழுவுது. பரீட்சை நல்லாவே எழுதலை சார், வம்பா ஆகிட்டு சார், போயிட்டு சார் அப்படிங்குவாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் 2 பேரும் உண்டு. ஒருத்தன் வந்து என்னன்னா தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும், அதை போட்டுட்டு சந்தோஷமாக அலைஞ்சிட்டு இருப்பான், டாட்டா காட்டிட்டு அலைவான். இன்னொரு கேட்டகரி என்னன்னா ஒரு 10 கொஸ்டின் தான் விட்டுருப்பான், அவன் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு அலைவான். அந்த 2வது கேட்டகரி தான் நல்லா படிச்சிருப்பான். அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இம்மா நீ இந்த தெரியாத கொஸ்டினை கொஞ்சம் கொஸ்டின் நினச்சி ஃபீல் பண்ணுற, உனக்கு கண்டிப்பாக என்ன வரும்னா போஸ்டிங் வரும், கண்டிப்பாக பாரு அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சிச்சு, தலைமைச் செயலகத்தில் வேலை கிடச்சிச்சு, லைஃப்பில் செட்டில். சாக்ரிஃபைஸ். அப்போ இது ஒரு கேட்டகரி. அப்போ சாக்ரிஃபைஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆள்லையும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும். அப்போ நீங்கள் இதை மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துட்டு இருப்பீங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போது பாஸ் பண்ண ஒருத்தரை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும், அவனை போய் மீட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். நான் ஈரோடு வர போயிருக்கேன். ஒரு ஆள் வந்து ரயில்வேல பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க, என்ன புக்கு படித்தான் எப்படி படித்தான்னு கேட்குறேன். ஈரோடு வர ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். அவன் செமபம் தான் பண்ணுவான். இப்போ அப்படி கிடையாது, பாஸ் பண்ணவங்கள தெருக்கு தெரு பார்த்துட்டே இருக்கலாம். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க. பின்னாடி உள்ள ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன், லிமிட்டட் ரிசோர்ஸ், அவ்வளோதான். மேக்ஸிமம் ரிவிஷன், அது ஒன்று தான் தாரக மந்திரம். அதாவது குறையான புத்தகமாக இருக்கணும், அது கரெக்டான புத்தகமாக இருக்கணும், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை ஒரு தடவை படிக்கவே மாட்டேன், எனக்கு புரியாது, அதனால் படிக்க மாட்டேன். 100 நேரம் படிப்பேன், ஒரு வார்த்தையை விட மாட்டேன். நீங்கள் எப்போ கேட்டாலும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன வந்து கேட்டாலும் நான் அதை பற்றி பேசுவேன், விடவே மாட்டேன். அதனால் திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். நம்ம இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் 96ல் டிகிரி முடித்தேன். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது விஷயமாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். வேறு எனக்கு டைவர்ஷனே கிடையாது. இது ஒன்று தான் இருக்கும். இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர்லேருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிடுவேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தர்லேருந்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இந்த லிமிட்டட் ரிசோர்ஸ் மேக்ஸிமம் ரிவிஷன். சங்கர்னு ஒருத்தர் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி தான் இருப்பார். ஏன்னா நாங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், கீழே கொஞ்சம் பேர் படிப்பாங்க, மிடில் கொஞ்சம் பேர் படிப்பாங்க, நாங்கள் டாப்பில் படிப்போம். டாப்பில் படிக்கிற ஆட்கள்லாம் சீனியர், நாங்கள் சீனியர். நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பந்தா பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். எக்ஸாம் பாதி கிளியர் பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டேஜ் கிளியர் பண்ணியிருப்போம், 2வது ஸ்டேஜ் கிளியர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் போய் தண்ணி வாங்கிட்டோன்னா தண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் அந்த கீழே உள்ள பையங்களாம் அவங்க செஞ்சுருவாங்க. நாங்கள் ஒரு சீனியர் மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சங்கர் 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 சங்கர்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு கடுப்பாகுது, அது யாருப்பா சங்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் கூப்பிடுறோம், சங்கர்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆள் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கார், ஒரு 3 அடி தான் இருக்கார், துருன்னு இருக்கார். அதான் சொன்னேன், நம்ம டீமில் ஒரு ஆள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆள் இருக்கணும், சோம்பேறி ஆள் இருக்கக்கூடாது. துருன்னு இருக்கார். என் கூட இருக்கவங்களாம் அவரை வந்து லைட்டாக நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்து ஆர்வமாக அவர் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு அவர் மேலே ஒரு லவ். சார் நீங்கள் கீழே போயிருங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் ஒரு 5 மணிக்கு வந்துடுவார். 5 மணிக்கு வந்து ஒரு லைட்டை போட்டு உட்காந்து படிப்பார். 10 மணி வரைக்கும் உட்காந்து இடத்த விட்டு எந்திக்க மாட்டார். அப்போ சங்கர்னு சொல்லும்போது அவர் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு, நாங்கள் நான் டெக்னிக்கல், அவர் டெக்னிக்கல் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காரு. டெக்னிக்கல் எக்ஸாம்ங்கிறது பெல்லு, ரயில்வே, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. எங்கள் ரூமில் அவருக்கு மேலே ஒரு சின்ன வெறுப்பு, எனக்கு அவர் மேலே ஒரு பாசம். அப்போ மேலே உட்காந்து படிச்சுட்டு போய் காலையில் 5 மணிக்கு வருவார், 11 மணி தான் போவார். உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டார். 4 புக்கு கொண்டு வருவார். ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு புக்கு, இவ்வளோ பெரிய புக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு ஆர்கே ஜெயின் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய புக்கு இருக்கும். மேக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால் ஒரு புக்கு, ரீசனிங்கு ஆர்எஸ் அகர்வால் ஒரு புக்கு, 4மே இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படியே கொண்டு வருவார். கொண்டு வந்து உட்காந்து படிச்சுட்டே இருப்பார். படிச்சுட்டு போயிட்டே இருக்கார். காலையில் 6 மணிக்கு வருவார், 11 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பார். அந்த டைம் குறையுது. 11 மணிங்கிறது 10 மணி ஆகுது, 9 ஆகுது, 8 ஆகுது, 7 ஆகுது, குறைஞ்சிட்டே வருது. அப்போ ஒரு மார்கழி மாதம் காலையில் 5 மணிக்கு வராரு, 6 மணிக்கு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார். இதை வாட்ச் பண்ணிவிட்டு அவரை பிடிச்சிட்டேன். சார் நல்லா தானே படிச்சுட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு முடிக்கிங்கன்னு கேட்டோன்னா படிச்சுட்டேன்னு சொன்னார். காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு யாராலும் சொல்லவே முடியாது. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு.
படிச்சுட்டுன்னு எப்படா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்கள் புக்கை கொடுங்க நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் உட்காந்து படிக்கிற இடத்துக்கு போயிட்டேன். 4 புக்கு, பெரிய பெரிய புக்கு. அப்போ ஒன்றா முதல்ல ஜென்ரல் நாலேஜில் கேட்பான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்காரு. வேகமாக சொல்கிறாரு, யோசிக்கலாம் இல்லை. சரி, மேக்ஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் அகர்வால் மேக்ஸில் ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கணக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த கணக்கு மட்டும் எடுத்து இதை போடுங்க, டப்புன்னு போட்டு சொல்லிட்டாரு. சரி, ரீசனிங்கும் போட்டேன். ஆர்கே ஜெயின் மெக்கானிக்கல் எனக்கு சம்மந்தமே கிடையாது. அதையும் திருப்பி வச்சு 1-2 கேள்வி கேட்குறேன். அதையும் டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறாரு. பிறகு அவரை பார்த்தா அப்படியே வியந்துட்டேன். அப்புறம் ஒரு புக்கெல்லாம் எடுத்து அப்படி பார்க்குறேன். நிறைய பாயிண்டை அடித்து வச்சிருக்காரு. நிறைய பாயிண்டை கருப்புகளை ஸ்கெட்சை வச்சு அடித்து வச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், என்ன சார் இப்போ புக்கை போய் அடித்து வச்சுருக்கீங்க அப்படிங்க கேட்குறேன். அவர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஏன் சார் திரும்ப படிக்கணும் அப்படிங்காரு. இன்னைக்கு திருக்குறளை எழுதுனது யாரு? திருவள்ளுவர்னு இருக்கா, அதை நோட்டில் பார்த்தாவே அதை அடிச்சிடணும். அப்படி அவருக்கு தெரிஞ்ச பாயிண்டெல்லாம் அடிச்சுட்டே இருக்காரு. 11 மணி வரைக்கும் படிக்காரு. அப்புறம் இந்த அடிச்சு வச்சிருக்காரு. அடிக்க இந்த டைம் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 100 ஒரு 1000 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுருங்களேன். நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 500 கொஸ்டின் வெளியே போயிடும். திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்காரு. திரும்ப ஒரு 100 கொஸ்டினை கேன்சல் பண்ணுறாரு. திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்காரு. திரும்ப ஒரு 100 கொஸ்டினை கேன்சல் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சோண்டு கொஸ்டின் வச்சிருக்காரு. அதையும் கேட்டவன் சொல்கிறாரு ஆன்சரு. இதையும் அடிச்சு விட்டுருக்க வேண்டியது தானே அப்படிங்க. இதை அடிச்சுட்டா நம்ம இங்கே வரவே மாட்டேன், அதுக்காண்டி கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நல்ல மெத்தடு, லிமிட்டட் ரிசோர்ஸு. இவ்வளோ பெரிய புக்கை படிக்கணும், நாளைக்கு படிப்போம், நாளை கழிச்சு படிப்போம் அப்படின்னு டிலே பண்ணிகிட்டே போவோம். அவர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லிமிட்டடாக வச்சுட்டார். லிமிட்டட் ரிசோர்ஸு, மேக்ஸிமம் ரிவிஷன், டெய்லி ரிவிஷன். படிக்கிற வால்யூம் கம்மி, ஆனால் டெய்லி படிக்காரு. உடனே நாங்கள் எங்கள் ரூமில் நான் பேசுகிறேன். ஒருத்தர் கிடக்காரு, கடுமையாக படிக்காரு. மேக்ஸு புளியாக இருக்காரு, ரீசனிங்கு புளியாக இருக்காரு, ஜென்ரல் நாலேஜ் புளியாக இருக்காரு, மெக்கானிக்கலும் புளியாக இருக்காரு. பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். அவருக்கு சாயந்தரம் ரிசல்ட் வருது, பாஸ். சாயந்தரம் ரிசல்ட் வருது. அவரை பிடிச்சி எல்லாரும் கொண்டாடுறாங்க. ரிசல்ட் பாஸ், டெக்னிக்கல் எக்ஸாம் பெல்லு. உடனே எங்கள் ரூமில் ஒருத்தன் சொல்கிறான், டெக்னிக்கல் ஈஸி, அவரை நான் டெக்னிக்கல் படித்து பாஸ் பண்ண சொல்லி பார்ப்போம் அப்படிங்க. அடுத்த வாரம் ரிசல்ட் வருது, ஸ்டேஷன் மாஸ்டர் ரிசல்ட் பாஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் படிச்சிருப்பாரு. ஒரு 20-25 எக்ஸாம் மேலே கிளியர் பண்ணார். அப்போ ஒரு பையன் சொல்கிறான், டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ண சொல்லுங்க பார்ப்போங்க. ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்னு வருது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் பாஸ். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்ட கேள்வி இப்போ உங்களுக்கு புரியும். நமக்கு தெரிஞ்சதை ஏன் சார் திரும்ப படிக்கணும், தெரியாத மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லி திரும்ப 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 உட்காந்து படித்தார். லிமிட்டட் ரிசோர்ஸ், மேக்ஸிமம் ரிவிஷன். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் நீங்கள் குரூப் 1 படிக்கும்போது இதுதான் தாரக மந்திரம். நான் இது இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன்னா படிக்கக்கூடிய இது கம்மியாக இருக்கணும். அதனால தான் மேக்ஸிமம் அந்த நோட்ஸ் கிட்ஸ் எதாவது நானே ரெடி பண்ணி கொடுக்க காரணம் தான். நிறைய படித்தா அதில் கேள்வி கேட்காம போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் குரூப் 1 உட்காந்து படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அப்ஜெக்டிவ் டைப் தான் கஷ்டமானது. ஒரு பையன் கடைசியில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு போனாங்க, நான் ஏற்கனவே 2 மெயின்ஸ் எழுதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தவா இருந்துட்டு இருக்கான். மெயின்ஸ் ஈஸி, ஆனால் நம்ம அதை பயந்து அதை எழுதாமல் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ் உட்காந்து படிங்க. இந்த ஃபீல்டில் யாருமே தோக்கலாம் மாட்டாங்க, யாருமே கிடையாது. நம்ம உழைப்பு, நம்மளே உழைக்கிறோம், நம்மளே வின் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வின் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா உங்கள் சந்ததியர், உங்கள் சொந்தக்காரன், அண்ணன் பையன், அக்கா பையன் எல்லாருக்கும் சேர்த்து தான் உங்களோட ரோல் மாடலாக எடுத்து படிப்பாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை யோசித்து பாருங்கள். அது இருக்க போய் தான் நம்ம அதில் போகிறோம். அதுலேயும் குரூப் 1 ஆக போகிறோம். நம்ம அப்படியே டாப் லெவலில் பீரியோக்ராட்டினா என்னன்னு சொல்லி அந்த டாப் லெவலில் போய் உட்கார போகிறோம். அதனால் உங்கள் படிப்பை இதோடு நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலாக நான்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கும்போது நான் நினச்சிருக்கேன், கையில் நிறைய புக் வச்சுருப்போம், ஒரு வேலை கிடைக்கணும், இந்த புக்கெல்லாம் தூக்கி தூர வீசிடணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக புக்கு நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு போல. புத்தகங்கிறது ஒரு முக்கியமானது. நான் என்னுடைய வளர்ச்சிக்கு புத்தகம் தான் காரணம். ஏன்னா இந்த உழைப்பு தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் காரணம். அது மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதான் காரணம்? புத்தகம் தான் காரணம், கடின உழைப்பு தான் காரணம், காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் காரணம். அவங்க கால் ஃபார் பண்ணாமல் போயிட்டால் நீங்கள் இந்த எக்ஸாமை எழுத முடியாது. எல்லாரும் கொரோனாவை 2 வருஷம் சொன்னீங்க, அது மாதிரி என்ன இன்சிடென்ட் நடக்கலாம். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும்போது அதை கரெக்டாக அறுவடை பண்ணிட்டு போயிருங்க. இதில் இன்னொரு வார்த்தை எல்லாரும் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு 6 மாதம் படித்து ஒரு 3 மாதம் படித்து உடனே வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிடலாம். நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து படித்து தான் வேலைக்கு போகிறோம், ஒரு லாங் டைம். இதில் யாருடைய முக்கியத்துவம் வரணும்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் முக்கியத்துவம் வரணும். எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு யார் மெயின்காரன்? நான் பிரில்லியன்ட்லாம் கிடையாது, ஆவரேஜும் கிடையாது, பிலோ ஆவரேஜ் தான். அப்படி கஷ்டப்பட்டு 10th பாஸ் பண்ணுறது. அப்போ நாங்கள் பாஸ் பண்ணும்போது தான் நம்பர் வரும், பேப்பரில் நம்பர் வரும்.
அது பார்த்தா தான் தெரியும் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். நம்பர் வந்துட்டா தான் நாங்கள் பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு 12th பாஸ் ஆனால் டிகிரி நிறைய அரியர் வச்சு தான் பாஸ் பண்ணேன். ஆனால் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதாவது நியூட்டன் தேர்ட் லா அப்படிம்பாங்க. நியூட்டன் தேர்ட் லா என்னன்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான் நம்ம நண்பர்கள் நமக்கு அமைவாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கூட அமையக்கூடியவங்களும் யார் இருப்பாங்க? படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்கள் அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா பக்கத்தில் ஒன்று என்ன பண்ணுவான், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கிடணும், அவ்வளோதான். அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதோட நிப்பாட்டாதீங்க. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயில் பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகம். அதனால் சிலவங்க பார்த்தீங்கன்னா குரூப் 4 பாஸ் பண்ணி அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. நாங்கள் வேலைக்கு போகும்போது 3050 ரூபா தான் சம்பளம். அதை வச்சு சர்வேயே பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 30,000 ரூபா சம்பளம் வந்துடுது. சர்வே பண்ணுற மாதிரி வருது. சர்வே ஆயிராதீங்க. அந்த 30,000 ரூபா எடுத்து நீங்கள் வீட்டில் கொடுத்துருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் எப்படி அன்எம்ப்ளாயின்னு ஒரு ஃபீலிங்கில் உட்காந்து படிச்சிங்களோ அதே ஃபீலிங்கில் உட்காந்து நீங்கள் நினைச்சீங்க படிங்க. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல உங்கள் எண்ணம் அப்படி தான். எல்லாத்துக்குமே காரணம் மைண்ட் செட்டு தான், எதுவுமே கிடையாது. நீங்கள் வெற்றி பெறனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா மைண்ட் செட்டு தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். நான்லாம் வேலை பார்க்கும்போது காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைப்பேன். அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன், ஒரு 4 பக்கம் 5 பக்கம். அதை நான் பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துருந்தா கம்ப்யூட்டர் கீழே வச்சுருப்பேன். அதை எடுத்து படிச்சுட்டே தான் இருப்பேன். அல்லது நான் பார்க்கக்கூடிய ஃபைலாக இருந்தால் ஃபைலில் வச்சுருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். நம்ம எண்ணம் படிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. என்னால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு போராட்டம் இருந்துட்டு, இப்போ நீங்கள் போராடி தான் ஜெயிச்சிருப்பீங்க. அந்த போராட்ட குணத்தை குறையே விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு கடினமான உழைப்பாளியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடினமான உழைப்பு இருந்தால் கவலைப்பட உங்களுக்கு நேரம் இருக்காது. உழைச்சிட்டே இருக்கணும். நம்மளால் அது மட்டும் தான் செய்ய முடியும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம், நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கும், ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். நான் எப்போவுமே ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுவேன். வெளியே தப்பு நடக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்ம தப்பு இல்லாமல் பண்ணணும்னு நினைப்பேன். அதாவது நம்ம சைடு என்ன இருக்குன்னா ஹார்ட் ஒர்க் தான் இருக்குது. அப்போ நம்ம படிக்கணும், நம்ம நோட்ஸ் எடுக்கணும், வைக்கணும். அதே மாதிரி தான் எக்ஸாம் வேகன்சி நீங்கள் உருவாக்க முடியாது. வேகன்சியை லிமிடேஷன் வேகன்சியோ எவ்வளோ வேகன்சியோ கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கேரக்டர்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்கை புட்டப் பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த ட்ராவலை நிப்பாட்டிடாதீங்க. தம்பிலாம் உட்காந்து படிக்கலாம், சின்ன வயசு தான், எல்லாருமே உட்காந்து படிக்கலாம். யாருமே விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இந்த பாஸ் பண்ணவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 பாஸ் பண்ணவங்க ரொம்ப பிரில்லியன்ட்லாம் இருக்க மாட்டாங்க. உங்கள் கிளாஸ்லேயே பிரில்லியன்ட் கூட இங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு வரல, அவர் ராமச்சந்திரன் டிஎஸ்பி இருப்பார், அவருடைய குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான். அதுக்கப்புறம் உட்காந்து டிகிரி முடிக்காரு. டிகிரி முடிக்கும்போது நான் சொல்கிறேன், பிஏ ஹிஸ்ட்ரி படிங்க, அவர் எம்ஏ போட்டார், 2 இயர் டிகிரி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப உட்காந்து 3 இயர் டிகிரி படிக்காரு. பிறகு நிறைய எக்ஸாம் எழுதுறாரு. உட்காந்து 40 அப்பாயின்மெண்ட்டுக்கு மேலே எடுத்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 அடித்து டிஎஸ்பியை போய் உட்காந்துட்டார். அதுக்கண்ட ஆவரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி முடிச்சு பெரிய பிரில்லியண்ட்டாக இருந்தோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, நம்ம எண்ணம் குரூப் 1, அவ்வளோதான். உட்காந்து படிங்க. ரொம்ப சந்தோஷமான நாள். அதை விட முக்கியம் என்னென்னா, அந்த மதுரை ஸ்லாங்கு செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே மதுரை ஸ்லாங்கு, அந்த மேடம் பேசுனதும் சரி, ஆரம்பத்திலேயே ரஞ்சித் பேசுனதும் சரி, வரிசையாக எல்லாருமே மதுரை ஸ்லாங் பேசி, இல்லை நீங்கள் யாரை ஹானர் பண்ணீங்கன்னா உங்களை நீங்கள் பெருமைப்படவே இல்லை. எல்லாருமே, நானும் உட்காந்து ஒரு ஆளை கூட மிஸ் பண்ணல. வழக்கமாக பார்த்தீங்கன்னா யாராட்டும் நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க, இடையில நிற்பேன். இதில் நான் ஒரு ஆளையுமே மிஸ் பண்ணல. யாருமே அவங்களுடைய தற்பெருமையை சொல்லவே இல்லை. என்னை யாருமே நான் பெரிய ஆள், நான் அறிவாளி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை கௌரவப்படுத்துங்க. இதுதான் நம்மளுடைய தம்பி ஒருத்தர் சொன்னார், தமிழுடைய அழகே இதுதான். ஏன்னா இன்னொருத்தரை கௌரவப்படுத்தி அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷம் அடைவோம். அதை தான் எல்லாருமே பண்ணீங்க. இதோட நிப்பாட்ட. இது அடுத்த ஆளுக்குள்ள சந்தோஷம். குரூப் 1ங்கிறது உங்களுக்குள்ள சந்தோஷம். அது நீங்கள் அடைஞ்சிங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது சாதாரணமாக தெரியும். நமக்கு தான் ஒரு வேலை கிடைச்சிட்டா, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டோமா, உள்ளே போன பிறகு தான் தெரியும் குரூப் 1னுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். நாங்கள் வேலை பார்த்தனால உங்களுக்கு சொல்கிறேன், அதனுடைய அத்தாரிட்டியே வேறு. இது ஒரு கிளர்க்கு, இன்னொருத்தன் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா அது குரூப் 1ங்கிறது நீங்கள் சொல்கிறத அடுத்தவன் செஞ்சுட்டு இருப்பான். அப்போ அந்த அளவுக்கு போய் உட்காந்தா எப்படி இருக்கும், அதை நினச்சி பார்க்கணும். நிறைய பேர் நல்லா பேசுனாங்க. அந்த தம்பிலாம் என்ன அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க அண்ணன் எங்கேயோ வேலை பார்க்காங்கன்னு சொல்லி தம்பி பேசிட்டு போனாங்க. எல்லாருமே செம்மையாக அந்த சின்ன எல்லாருமே நல்லா பேசுவீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உழைப்பை நிப்பாட்டாதீங்க. உழைப்பு 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 தான். உழைப்பு தான் உயர்வு தரும். உழைப்பு தான். நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கீங்களோ அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்பீங்க. நீங்கள் உழைப்புக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிங்கன்னா வளர்ச்சிக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருவீங்க. அதனால் உழைப்பு மீன்ஸ் என்னென்னா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது இல்லை, உங்களுக்குன்னு உள்ள உழைப்பு. குரூப் 1க்கு உட்காந்து வேலை பாருங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.